I'm so excited to be here. நெறைய ஃபேஸஸ் இங்க பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, நானே தமிழ்ல படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு. என் ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து பார்த்துருக்கேன் நெறைய பேரு அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ ஃபேஸஸ். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட்டிங் டு நோ எவ்ரிஒன். அண்ட் தியாகராஜன் சார் வந்து இஸ் ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட் இந்த ஹோல் யூனிட்ல பார்த்தீங்கன்னா. ஆமா ஃப்ரெண்டு தான். எனக்கு அண்ணன்லாம் ஒண்ணும் கிடையாது அவரு. அவரு என் படி. பிகாஸ் இந்த படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து என்கிட்ட நெறைய பேசிட்டு இருந்தாரு இந்த படத்த பத்தி. அப்போ நான் காஸ்ட் ஆகல. அண்ட் நெறைய காஸ்டிங் பத்தி எனக்கு மெசேஜ் பண்ணுவாரு. ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி லைக் இன்சிஸ்டன்ட் தட் we have to see Karthik sir and Simran ma'am together in this role with Prashant. It'll be very exciting because Simran ma'am and Prashant sir வந்து பண்ண படங்களே like the combination was so epic. அண்ட் சச் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் நீங்க வந்து அந்த ஹிந்தி பார்த்துருந்தீங்கன்னா, எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஸோ ஃபைனலி ஐ காட் காஸ்டட் அண்ட் திஸ் வாஸ் சச் அ ஸ்பெஷல் ஃபில்ம் ஐ திங்க் பிகாஸ் அவரோட சன் ஒரு ஆக்டர்னால அண்ட் சச் அ பிக் ஆக்டர் ஹீஸ் ட்ராவல் வித் த ஜேர்னி ஹி நோஸ் ஹவ் டு ட்ரீட் எவ்ரி ஆர்டிஸ்ட். ஸோ வந்தவங்க எல்லாருமே ஐ திங்க் didn't come like they were coming to a movie. They felt like some sense of ownership and everyone wanted so much goodness for Prashant. I think that's just the beautiful thing, most beautiful thing. Everyone's rooting for him. The media is rooting for him. நான் போற இடத்துல எல்லாருமே வந்து என்ன பிரசாந்த் சார் பத்தி தான் கேட்பாங்க. So it's so exciting to see him coming back, not just with Andagan, but கோட்லயும் இருக்காரு. I think the audience has waited really long to watch him on the big screen. So I'm really looking forward to it. நிறைய கோஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் தேர் இஸ் நோ ஒன் லைக் யூ பிரசாந்த். அவர் வந்து சினிமால ஆப்வியஸ்லி சார்லாம் சொல்லியிருக்காரு. ஹீஸ் பின் ட்ரெய்னிங் நாட் ஜஸ்ட் வித் மியூசிக், டான்ஸ் அண்ட் ஸ்டன்ட்ஸ் எல்லாமே. பட் ஹீ இஸ் ஆல்சோ அப்சஸ்ட் வித் சினிமா. நிறைய பேர் அப்சஸ்ட் வித் சினிமான்னு சொல்லுவாங்க. பட் அது படம் பார்க்கறதோட மட்டும் நிறுத்திடுவாங்க. பட் ஹீ இஸ் அப்சஸ்ட் வித் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா, ஃபில்ம் மேக்கிங். இந்த படத்தோட விஹெச்எஸ் சூப்பர்வைசர் பிரசாந்த். அது நிறைய பேருக்கு தெரியாது. So it's really exciting to work with someone that ஸ்க்ரீன்ல அவர பார்க்கலனாலும், he is up to date with the latest technology with innovations in cinema. So I think it's very inspiring. And having a father like Tyagarajan sir is a blessing. You feel very jealous, but then I know சரி என் பட்டி தானே, ஸோ பரவாயில்ல. He's sweet. And look at the cast. I mean, நீங்க ட்ரெய்லர்லயும் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கேரக்டரும் இஸ் அமேசிங். பாவம் சாரி நான் உங்கள அடிச்சுட்டேன் நெறையா. அத நீங்க மறந்துட்டீங்க. ஸோ நல்லது திரும்ப ஞாபகப்படுத்துறேன். பட் ஆமா. இப்போ ஞாபகப்படுத்துறேன். அண்ட் ரவியோட எனக்கு காம்பினேஷன்ஸ் இல்ல. அண்ட் ஆப்வியஸ்லி வித் வனிதா மேம் அண்ட் எவ்ரிஒன் ஹியர். பட் எவ்ரிஒன் தட் ஐ லவ். நான் வந்து நெறைய படங்கள்ல பார்த்துருக்கேன் இவங்கள. எனக்கே வந்து வாஸ் எக்ஸைட்டிங் டு வாட்ச் சிம்ரன் மேம் வாஸ் சூப்பர் த்ரில்லிங். ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் வந்து இவங்க 2 பேரையும் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். டு ஹேவ் சீன்ஸ் வித் தெம் has been tremendous. And ரொம்ப சந்தோஷமா இருக்கு to be speaking in Tamil ஒரு மேடையில and to see all of you again. நிஜமா it feels like a homecoming. So I feel like I'm like part of this family that's just been so like it's been a treasure experience for me. So I wish you the best, the whole team. Ravi sir, வந்து he's just made me, I don't know, I feel like I look like this little apple. அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு போறேன் in one serious movie. So thank you so much. So beautifully casted. Tyagran sir, you've gone above and beyond. You have just, I don't know, you're the best father. So I wish you guys all the best.